ஹாப்பி மார்னிங்க. இன்றைக்கி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்றதை பற்றி நான் சொல்லலான்னு விருப்பப்படுறேங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆர்சிஎம்ன்றது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ங்க. இதில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக சேர்ந்து பொருட்களையும் வாங்கலாம், மற்றவங்களையும் இதில் சேர்க்கலாம், நம்மளோட பொருளையும் விற்கலாம். இது மூலிமா கமிஷனும் இன்சென்டிவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, முதல்ல நம்ம இந்த ஆர்சிஎம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஜெண்ட் மூலமாக நம்ம இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணுங்க. ஒரு ரெஃபரல் மூலமாக நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஆர்சிஎம்மில் ஒரு அசோசியேட் பையராக மாறுவோங்க. அதுக்கப்புறம் ஆர்சிஎம்மில் நிறைய தயாரிப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, சுகாதார பொருட்கள், உணவு பொருட்கள், நம்மளுக்கு வீட்டுக்கு அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்கள் நிறைய இருக்குது. இந்த பொருட்களில் உங்களுக்கு எது ஆர்வமோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி அதை எப்படி நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம்மில் சேர்றதுக்கு எந்த முதலீடும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆர்சிஎம்லேருந்து பொருட்களை வாங்க ஆரம்பிப்போங்க. முதல்ல இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னென்னா, நம்மளோட தன்னம்பிக்கை. நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த பிஸ்னஸை நான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்றதை நம்ம நம்பணும். ஆர்சிஎம் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம்மில் நிறைய நேரடி பயிற்சிகள் இருக்குங்க. ஜூம் கிளாஸஸ் மூலமாக, யூடியூப் வீடியோக்கள் மூலமாக நிறைய இந்த வேலை நம்மளுக்கு ப்ராடக்ட் பற்றியான நாலேஜுக்கு நம்மளுக்கு நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் நடந்துகிட்ருக்குங்க. நம்ம இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அதோட ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்க. நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகு உங்களோட சொந்த அனுபவத்தை நீங்கள் நிறைய பேருக்கு பகிரலாங்க. அப்படி நீங்கள் பகிரும்போது கான்ஃபிடெண்ட்டாக பகிரலாம். ஏன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதோட ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக என்னன்னு தெரியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் மூலமாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட்டே மற்றவங்க கிட்ட போகும்போது அவங்களும் தைரியமாக அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. நம்ம வீட்டு பொறுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த டைமை நம்ம எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்றதை நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. தினம் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்மளோட பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு வீக்லி பிளானோ இல்லை மந்த்லி பிளான் மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்குங்க. உங்களோட பக்கத்தில் நெய்பர்ஸு, அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகலாங்க. அதாவது பொருளாகவும் வாங்க கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட அசோசியேட் பையராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றது நீங்கள் யோசிக்கலாங்க. அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக பலப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குமோ அது எல்லாமே நம்ம செய்யணுங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடலாம், உங்களோட ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியாக போடலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம விளம்பரம் செய்யலாங்க. அதாவது ஆர்சிஎம் ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்தா இல்லை நியூ அரைவல் வந்தால் அது எல்லாமே உங்களோட ஸ்டேட்டஸ்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக் ஸ்டோரிலையோ இல்லை உங்கள் பை வேர்டு அந்த மாதிரியும் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை நம்ம விளம்பரம் படுத்தலாங்க. ஆர்சிஎம்மோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யங்க.
அதுக்கு கீழே வந்து நம்ம டீமை எப்படி டெவலப் பண்ணுறோமோ அங்கே தான் நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸாக போக முடியுங்க. நம்ம மட்டும் அதில் சேராமல் நம்மளோட வளர்ச்சி வேணும்னா நம்ம கீழேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அவங்களும் இதை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும்போது தான் இந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்ங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில் நிறைய சக்ஸஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட முயற்சியை மட்டும் கைவிடாமல் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்மளுக்கு இதில் சக்ஸஸ் கொண்டு வரணுன்னா நம்ம ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். நம்மளோட பேஷன்ஸ் தான் இதில் வந்து சக்ஸஸ்க்கு கொண்டு போகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்னையே எடுத்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அம்மாக்காக தான் இந்த ஆர்சிஎம் ப்ராடக்டே வாங்க ஆரம்பித்தேன். அம்மாவோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்க்காக தான் நான் ஆர்சிஎம்குள்ளேயே வந்தேங்க. அந்த ஆர்சிஎம்குள்ளே வரும்போது எனக்கு அந்த ப்ராடக்டை நான் தனித்தனியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கோதுமை, ஆயில், பெருங்காயம், பாஸ்மதி ரைஸு அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தரமாகவும் இருக்குது, நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது. மார்க்கெட்டோட ரேட்டை விட நம்ம ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அது அண்ட் மோரோவர் இட்ஸ் அன் இந்தியன் ப்ராடக்ட்டுங்க. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து ஏன் இதை பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து நான் இது பிஸ்னஸாக கொண்டு போக விருப்பப்பட்டு இதில் கால் எடுத்து வச்சேங்க. அதுக்கப்புறம் எனக்கு கீழே ஒரு சின்ன டீமு உருவாக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய சேல்ஸும் இந்த ப்ராசஸ் மூலிமா நான் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கும் இதே மாதிரி சக்ஸஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதில் வந்து முதலீடே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். தனி வருமானம் நம்மளோட இதனால் ஒரு உமனுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. இதனால் நம்ம வந்து நம்ம வீட்டிலே தனித்துவமாக நிற்கிறோங்க. ஸோ இந்த தொழிலை வந்து யாரெல்லாம் தொடங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக செஞ்சு வெற்றியும் பெறலாம். இந்த ஆர்சிஎம்மில் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்த பிஸ்னஸ் கொடுக்குதுங்க. நிறைய பெண்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் லேடிஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம்.